ஒரு நல்ல அப்பா இருந்தாரு. அவரின் பேர் ஆபிரகாம். அவரின் மனைவி சாரா. அவர்கள் தேவனை மிகவும் நேசித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவர்கள் சோகமாக இருந்தார்கள். ஒரு நாள் தேவன் ஆபிரகாமிடம் சொன்னார், கவலைப்படாதே, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். ஆபிரகாம் தேவனை நம்பினார். சில காலத்திற்கு பிறகு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அவர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். அந்த குழந்தைக்கு ஈசாக்கு என்று பெயர் வைத்தார்கள். ஈசாக்கு என்றால் சிரிப்பு என்ற அர்த்தம். வீட்டில் சிரிப்பு நிறைந்தது. ஒரு நாள் தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அவர் சொன்னார், உன் மகனை என்னிடம் கொடு. ஆபிரகாம் குழம்பினார். ஆனால் அவர் தேவனை நம்பினார். அவர் ஈசாக்கை அழைத்து ஒரு மலைக்கு சென்றார். ஈசாக்கு கேட்டான், அப்பா, நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆபிரகாம் சொன்னார், தேவன் பார்த்துக் கொள்வார். ஆபிரகாம் தயாரான போது திடீரென்று ஒரு குரல் வந்தது. நிறுத்து! அது தேவனின் குரல். அருகில் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. தேவன் ஈசாக்கை காப்பாற்றினார். ஆபிரகாம் மகிழ்ச்சியாக தேவனுக்கு நன்றி சொன்னார். ஈசாக்கும் பாதுகாப்பாக இருந்தான். ஈசாக்கு பெரியவனானான். அவரை ரெபெக்கா என்ற நல்ல பெண்ணை திருமணம் செய்தார். அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்தனர். அவர்கள் குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்தது. இந்த கதையின் மிக எளிய பாடம், தேவனை நம்ப வேண்டும். தேவன் நம்மை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார். அவர் எப்போதும் நம்மை